Alhamdulillah Rabbil Alameen wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Qala Allah Ta'ala fil Quranil Azim wal Furqanil Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. La ikraha fid din. Sadaqallahu Mawlana al-Azim. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இஸ்லாமியர்களாக பிறந்து இஸ்லாமியர்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிக்குகிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் கூட இஸ்லாத்தை பற்றிய தேவையான அடிப்படையான ஒரு புரிதல்கள் இல்லாத நிலையிலேயே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சூழல்களில் முஸ்லிம்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அது களிமா ஈமான் விஷயமாக இருந்தாலும், தொழுகை விஷயமாக இருந்தாலும், நோன்பு ஹஜ்ஜு போன்ற அடிப்படையான விஷயங்களை தேவையான அளவுக்கு கூட புரிந்து கொள்ள முடியாத நிலைகளிலேயே தனது மரணத்தை தழுவி விடுகிற நிலைகளில் இஸ்லாமிய பெருமக்கள் இருப்பது கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. உலகமே இன்றைக்கு நம்முடைய விரல் நுனியில் வந்திருக்கிறது என்று நாம் ஆனந்தப்படுகிற ஒரு நிலை இருந்தாலும், இந்த மார்க்கத்தை புரிவதிலும் மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் ஒரு மிகப்பெரிய தொய்வு இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால மீண்டும் 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 அவைகளை நினைவுபடுத்தி தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ரமலான் காலம் வந்து விடுகிற போது தொடர்ந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கொண்டே இருக்கும். நோன்பு வச்சுட்டு நம்ம இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இப்படி ஆயிருமா என்று இன்று வரை நோன்பு காலம் வந்துருச்சுன்னா தலைக்கு எண்ணெய் வைக்காத முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். என்னன்னா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டா நோன்பு முறிஞ்சிரும் அப்படின்னு அவர்கள் புரிய வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நோன்பு வச்சுட்டு காலையில இன்னைக்கு வரைக்கும் பல்லு விளக்காம நோன்பு திறக்கும் போதுதான் பல்லு விளக்குற பழக்கத்தில் சில முஸ்லிம்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நோன்பு வச்சுட்டா ஒரு மாசத்துக்கு அவங்க நெகமே வெட்ட மாட்டாங்க. அதே மாதிரி முடி வெட்டுறதுக்கு போக மாட்டாங்க. இது எல்லாமே காலம் காலமா எவ்வளவு ஒரு விஷயங்களை அடிப்படைகளை எடுத்து சொல்லுகிற நிலை வந்தாலும் இந்த ஒரு தவறான புரிதல்களிலேயே தனது வாழ்க்கையினுடைய நோன்பின் காலகட்டங்களில் மக்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது இதுதான் இந்த தீன் முஸ்லீமா பிறந்து முஸ்லீமா வாழ்றோம், முஸ்லீமா மூத்தாகிறோம். ஆனா இந்த கடமைகள் சார்ந்த ஒரு தெளிவு கிளாரிட்டி இல்லாத நிலைகளிலேயே மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போதுதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம அதை நினைவுபடுத்தி இது இப்படித்தான்ங்கிறத அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கவனப்படுத்த வேண்டிய அவசியம் நமது மக்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில நாம பார்க்கும்போது நோன்பு என்பது யாருக்கு கடமை, முதல்ல இது நம்ம தெரியணும். நோன்பு என்பது ஆக்கில் பாலிகான ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லிமின் மீதும் கடமை. இந்த ஆக்கிலுனா என்ன, பாலிகுனா என்ன? ஆக்கில் அப்படின்னு சொன்னா புத்தி சுவாதீனம் உள்ள, அவர் மனநலம் பாதிச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு புத்தி தடுமாற்றம் இருக்கிறவங்க, இவங்களை தவிர புத்தி தெளிவு இருக்கிற ஒண்ணு. ரெண்டாவது பாலிகு அப்படின்னா பருவம் எய்திய, இது ரொம்ப முக்கியம். பருவம் எய்திய வயசுக்கு வந்திருக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு ஆண் 13 வயசு 14 வயசு 15 வயசுல அவன் ஆண் தன்மையை அடைவான். ஆணுக்கு அதுதான். எந்த ஒரு ஆணுமே இன்னைக்கு 8 வயசுலயே அவன் ஆண் தன்மைக்கு வர்றதில்லை. இந்த காலத்திலையும் 8 வயசுலயே அவன் ஆம்பளத்தன்மையான ஆண்மை அவனுக்கு வந்துருச்சுங்கிறது இன்னைக்கு கிடையாது. 8 வயசு 9 வயசு 10 வயசு, ஆம்பளைக்கு 13 14 15 16 இப்படித்தான் போயிட்டு இருக்கு பெரும்பாலும். ஆனா இந்த பொட்ட பிள்ளைங்க
பெரிய ஆச்சரியம் இன்னைக்கு 8 வயசு 7 வயசு 8 வயசு 9 வயசு இப்பங்க இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல பிள்ளைங்க வயசுக்கு வந்துடுறாங்க. இது எல்லா இடத்துலையும் ஒரு காலகட்டத்துல 16 வயசு 17 வயசு 18 வயசு 15 வயசு இப்படி ஆகும்போது தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் பருவம் அடைவார்கள். இன்னைக்கு காலகட்டத்துல 7 8 9 இந்த வயசுக்குள்ளேயே பிள்ளை எத்தனாவது படிக்குது, 4வது படிக்குது, ஆனா பருவம் அடைந்து விட்டது. காலம் அப்படி ரொம்ப ஒரு வினோதமா போயிட்டு இருக்கு. இப்போ ஆக்கில் அப்படின்னா புத்தி சுவாதீனம் உள்ளவர்கள், பாலிது அப்படின்னா பருவம் அடைந்தவர்கள். இந்த ஆண்மை பெண்மை அப்படிங்கிறதே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் அவர்கள் யாருன்னா சதீரத் சிறுவர் சிறுமிகள். இந்த ஆக்கில் மாளிகை அப்படிங்கிறதுக்கு சிறுவர் சிறுமிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்து பருவம் எய்தும் வரை இருக்கக்கூடிய வயசுல அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை, நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை, வைப்பதற்கு பழகுகிறார்கள், அது கூடும். அப்படி குழந்தைகளுக்கு பழகுகிற நிலைகளில் அந்த குழந்தைகள் நோன்பு வச்சா இதுல அல்லாஹ் என்ன பண்றானாமா 3 பேருக்கு நன்மை கொடுக்குறானாமா. அந்த குழந்தைக்கு நன்மை, அந்த குழந்தையினுடைய அத்தாக்கும் அம்மாவுக்கும் நன்மை. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை நோன்பு வைக்குதுன்னா நம்ம பையன் பருவம் எய்தான நிலையை நோன்பு வச்சா இப்ப நமக்கும் நன்மை, நம்ம அந்த குழந்தையின் தாய்க்கு நன்மை, அந்த குழந்தைக்கு நன்மை. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல பருவம் எய்திய புத்தி சுவாதீனம் உள்ள எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மீதும் இந்த நோன்பு என்பது குத்திப அலைக்கும் சியாம். குத்திபனா கடமைன்னு அர்த்தம். இந்த வார்த்தை நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். எல்லா வகையான ஃபர்து கட்டாயத்துக்கும் ஃபர்து அப்படின்னு தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான். இங்க நோன்புக்கு மட்டும்தான் குத்திப, கடமைங்கிற வார்த்தைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வார்த்தைய அல்லாஹ் போட்டு இந்த நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இது ரொம்ப கட்டாயமானது. அப்ப வேற என் பையன் என் புள்ள காலேஜுக்கு போகுது, என் பையன் வேலைக்கு போறான், இந்த காரணங்களினெல்லாம் அவங்க நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கா? நீ நோன்பை விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? இதெல்லாம் தான் இன்னைக்கு உண்டான விஷயம். ஒரு பிள்ளை 5வது படிக்குது, 3வது படிக்கும் போது நோன்பு வைக்கும் போது ஆனந்தம் அடைகிற பெற்றோர்கள், அவன் வேலைக்கு போகும்போது நோன்பு வச்சா அவனுக்கு சிரமமாயிடும், அதனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நோன்பு வை. பெத்தவங்களே சொல்றது, நீ வேலைக்கு போயிட்டு இருக்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நோன்பு வை. அதனாலேயே சில பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தராவி கூட்டம் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மற்ற பக்துகளுக்கெல்லாம் கூட்டம் இருக்கும். அன்னைக்கு பார்த்து அஜித் குமார்களை கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை பயான் வைப்பாங்க. ஏங்க ஞாயிற்றுக்கிழமை உங்க பள்ளியில பயான் வச்சிருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை தாங்க நிறைய பேர் நோன்பு வைக்கிறாங்க, தொழுகவும் வர்றாங்க. மற்ற வாரத்துல வெள்ளிக்கிழமை கூட நோன்பு வைக்கிறது இல்லை, ஏன்னா வெள்ளிக்கிழமை விடுமுறை நாள் இல்லை. இன்னைக்கு மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா விடுமுறை நாளில் நோன்பு வைக்கிறது என்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கி வைத்து விட்டார். அதே மாதிரி நோன்பு வைக்கிறதுல என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோன்பு போயிரு, முதல் நோன்பு ஃபுல்லா தராவிகள் நிற்கும், நோன்பு திறக்கும் இருக்கும். 2வது நோன்புல இருந்து அப்படியே விட்டுட்டு 27க்கு ஒரு கூட்டம். என்னன்னா இவர்கள் ஒரு தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நோன்பு பருவம் எய்திய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் கட்டாயமாக இந்த நோன்பை வைக்க வேண்டும். இப்ப நோன்பு வச்சுட்டு எதுனால நோன்பு முறியும், எதுனால நோன்பு முறியாது. இப்போ காலையில பல்லு விளக்குறதுனால நோன்பு முறிஞ்சிருமா? அதுவும் இன்னைக்கு அந்த பேஸ்ட் அது இனிப்பா இருக்கு, என்னதான் எந்த பேஸ்ட் போட்டாலும் இனிப்பா தான் இருக்கு. இப்ப அதனால நாக்குக்கு ஒரு சுவை வருது. இப்படி தேய்ச்சு நாம பல்லு விளக்குறதுனால அந்த சுவை நாக்குல ஒட்டுது, இதனால நோன்பு முறிஞ்சிருமானா நோன்பு முறியாது. நமக்கு உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கிறார்கள்,
இது அது பல்ல விளக்குற அந்த பற்பசை அதை போட்டு பல்லு விளக்குறதுனால நோவு முடியாது. தாராளமா பல்பொடி போட்டு இந்த பற்பசை போட்டு நீங்க பல்லு விளக்கிக்கலாம். காலையிலேயே ஃபஜ்ரு சஹருக்கும் பல்லு விளக்கிட்டு சாப்பிடுறோம். காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறோம். முழிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு வேலைக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி வெறும் வாய்ப்பை பிடிச்சி பல்லு விளக்கிட்டே போகலாம். இதனால் நோம்பு முடியாது. அதே மாதிரி தலைக்கு எண்ணெய் போடுறதுனால நோம்பு முடியாது. முடி வெட்டுறதுனால நோம்பு முடியாது. நாம தாடி ஒதுக்குறதுனாலயோ ஷேவ் பண்றதுனாலயோ நோம்பு முடியாது. நகம் வெட்டுறதுனால நோம்பு முடியாது. இந்த அன்றாட இந்த விஷயங்கள் எதுலையுமே நோம்பு முடியாது. ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் இன்று வரை ஒரு கூட்டம் இதை செஞ்சா நோம்பு முறிஞ்சும் இருந்துட்டே இருக்கு. அப்ப இவர்களுக்கு அடிப்படைகளை இப்படி பாமரத்தனமாக இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு வரைக்கும் நம்மள்ட்ட பொறுப்பு இருக்குங்க. இதுதான் தாவா. மார்க்கத்தை எடுத்து சொல்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். சொல்லிட்டே இருக்கணும். இப்ப இன்னொன்னு நாம தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் யாரு நோன்பு விடுறதுக்கு சலுகை. இந்த பெண்கள்ல கர்ப்பிணி பெண்கள் அவங்க பருவம் ஏதியவங்க தான், புத்தி சுவாதீனம் இருக்கிறவங்க தான். ஆனா கற்பமா இருக்காங்க. இப்படி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு பெண் நோன்பு வைக்கணுமா, கட்டாயமா அப்படின்னா இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா சலுகை கொடுக்குது. அந்த பெண் ஒரு உயிரை சுமந்துட்டு நிக்குது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ நோன்பு வைக்காத, உனக்கு சலுகை. அல்லாஹ் கொடுக்குறான் சலுகை. நோன்பு வைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த ரொம்ப சிரமமாக இருக்கிற அந்த கர்ப்பிணிகளுக்கு சலுகை கொடுத்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் சலுகை என்ன தெரியுமா? நோன்பு நீங்க வைக்கவும் வேண்டாம், ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விட்ட நோன்பை நீங்க கலா செய்யவும் வேண்டாம். இது அல்லாஹ் அந்த குழந்தையை சுமந்து இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கிற ஒரு சலுகை. இவங்களுக்கு தேவையில்லை. நிறைய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் இந்த நிறை மாதத்திலும் கூட நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நோன்பு வைக்கவும் செய்யறாங்க. அப்படி அவசியமா கட்டாயம் இந்த நிலையிலையும் வச்சே ஆகணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லல, சலுகை கொடுக்குது. நீங்க ரிபிட் கலா செய்யணுங்கிற தேவையும் இல்லை. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்து பால்குடி நிலையில் இருக்கக்கூடிய, பால் கொடுக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்க. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம சந்திக்கிற விஷயம் இது. அப்போ குழந்தை பிறந்து 40 முடிஞ்சிருச்சு, சுத்தமாயாச்சு. இந்த நிலையில நோன்பு வந்துருச்சு. குழந்தைக்கு பால் கொடுக்கணும். தாய் சாப்பிட்டா தான் குழந்தைக்கு பால் வரும். இப்போ பால்குடி தாய் இவளை நோன்பு வைக்கிறதுக்குள்ள கட்டாயமா அப்படின்னா இந்த பெண்ணுக்கும், ஏன்னா 2 உயிர், ஒண்ணு கருவில் இருக்கும் போது இவள் சுமந்தாள், இப்போ குழந்தை பெற்றாச்சு. இவளோட தாய்ப்பால் தான் அந்த குழந்தைக்கு பெரிய ஆதாரமே. வேற எதை கொடுத்தாலும் நெக்ஸ்டம் கொடுக்கலாம், செர்லாக் கொடுக்கலாம், ராகி மால்ட் கொடுக்கும், எதை கொடுத்தாலும் சரி தாய்ப்பாலுக்கு நிகர் தாய்ப்பால் தான். அதனால டாக்டர்களே, மருத்துவர்களே குறிப்பிட்ட பல மாதங்கள் தாய்ப்பாலே கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுதான் ஆணிவேர் ஆரோக்கியத்தின் அடிப்படை. இந்த நிலையில் இருக்கிற பால்குடி தாய் இவ சாப்பிட்டா தான் அந்த குழந்தைக்கு பால். இப்பவும் இஸ்லாம் என்ன பண்ணுது பாருங்க, அந்த பெண் நோன்பு விடுவதற்கு அனுமதி கொடுக்குது. அப்ப சலுகை. அதே மாதிரி பெண்கள்ல இன்னும் 2 வகை. இந்த மாதவிடாய் சமயத்துல பெண்கள் நோன்பு விட்டுறலாம். நிஃபாஸ் அப்படின்னா குழந்தை பெற்று 40 நாள் அவர்களுக்கு இரத்தப்போக்கு வரும். இதுக்கு பேர் 40 நாள் வர்றதுக்கு பேர் அரபியில நிஃபாஸ். இந்த 3 நாள் 5 நாள் 7 நாள் மாத தொடக்கு வர்றதுக்கு பேரு ஹைல். ஹைலுடைய காலம் அப்படின்னா மாசம் வர்றது. நிஃபாஸுடைய காலம் அப்படின்னா அந்த 40 நாள் வருது. இது 2லயும் பெண்களுக்கு நீங்க நோன்பு வைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லுது. என்றாலும் இந்த நோன்பை நீங்கள் ரமலானுக்கு அடுத்த ரமலானுக்கு உள்ள
இந்த 11 மாசத்துல எப்பவாவது நீங்க கலா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப இது பெண்களுக்கான இந்த விஷயம். அடுத்து நோன்பு விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களில் முதியவர்கள், வயசாயிருச்சு, ஒரு 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசு எல்லாம் ஆயிடுச்சு, வயது முதிர்வு. இந்த வயது முதிர்ந்துருச்சுன்னா நம்ம பேச்சு தெம்பா இருக்கும், உள்ளுக்குள்ள சாப்பாடு சரியா இறங்காது. அதான் சரியா உணவு இறங்காது, ஒரு குறிப்பிட்டதுதான் சாப்பாடு கம்மியாயிடும். இப்போ இவங்களுக்கு பசி தாங்க முடியாது, தளர்ச்சியில் இருப்பாங்க, முதுமையின் இயலாமையில் ரொம்ப வாட்டும். அப்ப முதிய நிலையில் இருக்கிற வயோதிகர்கள் நோன்பு வைக்க வேண்டியதில்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இவங்க வைக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்து மறியல் நோயாளிகள், நிரந்தர நோய், அவன் ஹார்ட் பிரச்சனை, டயாலிஸ், கிட்னி, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் டயாலிஸ் போயிட்டே இருக்கு, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு வச்சு ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. இப்படி பெரிய ஆபத்தான நோய்களில் மாட்டி நிரந்தர கட்டுப்பாட்டிலும் பத்தியத்திலும் மாத்திரை மருந்திலுமே இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட நோயாளிகள் நோன்பு வைக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கே ஹார்ட் மாற்றி வச்சிருக்கு, இந்த பேஸ் மேக்கர் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க, கிட்னி மாற்றி வச்சிருக்கோம். இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிரந்தர நோயாளிகள் நோன்பு வைக்க வேண்டியதில்லை. சரி, தற்காலிக நோயாளிகள், நோயாளிகள் 2 வகை. தற்காலிக நோயாளிகள், தற்காலிகம்னா என்ன, பயங்கரமான காய்ச்சல் வந்துடுச்சு, திடீர்னு எந்திரிக்க முடியல, ஒரே குளிர் காய்ச்சல், அன்னைக்கு நம்ம நோன்பு விட்டுறலாம். திடீர்னு ஏதோ ஒரு கீழே விழுந்து கை கால் முறிவு ஏற்பட்டு திடீர்னு ஆயிடுச்சு, இதெல்லாம் தற்காலிகமா ஏற்படக்கூடியது. இந்த மாதிரி ஒண்ணு ஏற்பட்டா அன்னைக்கு நோன்பு விட்டுறலாம். நிரந்தர நோயாளிகள் நோன்பை திருப்பி வைக்க வேண்டியதில்லை. தற்காலிகமா திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, இந்த மாதிரி உண்டான ஏதோ ஒன்று வந்து அன்னைக்கு நோன்பை விட்டுறலாம். அந்த நோன்பை ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வச்சிடலாம். முதியவர்கள், நோயாளிகள், அப்புறம் பிரயாணிகள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போறோம், பயணத்தில் போகும்போது நமக்கு சிரமமாக இருந்ததுன்னா இந்த காலத்திலையும் நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கு. பின்னாடி நம்ம அந்த நோன்பை வந்து கல்லா செஞ்சு வச்சுக்கணும். இந்த நிலையில பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள், பயணிகள், நோயாளிகள் இவர்களுக்கு நோன்பை விடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. இதுல முதியவர்களும் நிரந்தர நோயாளிகளும் நோன்பை திருப்பி வைக்க வேண்டியது இல்லை. அவங்களுக்கு வாய்ப்பு வசதி இருந்தா அதுக்கு பகரமா ஏதாகிலும் ஒரு தர்மம் செய்து விட வேண்டும். அதிலும் குறிப்பாக நோம்பாளி, ஒரு நோம்பாளிக்காவது ஒரு உணவுக்கு அவங்க உதவி செஞ்சிடணும், தர்மம் செஞ்சிடணும், அவ்வளவுதான். இவர்களே ஏழையாக இருக்கிறார்கள், அதை வாங்குற நிலையில் இருக்கிறவங்களா இருந்தா அது கூட அவங்க செய்ய வேண்டியதில்லை. ரொம்ப லாய்க்கராக ஃபித்தீன், இஸ்லாத்துல எந்த கட்டாயமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயம். 2வது, இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா நோன்பு வச்சுட்டோம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. திடீர்னு காலையில் 10 மணிக்கு எழுந்திருக்கும் போது காய்ச்சல், 11 மணி 12 மணி இப்படியெல்லாம் ஆகும்போது ரொம்ப காய்ச்சலா இருக்கு. இப்போ டாக்டருக்கு போனா மாத்திரை சாப்பிட முடியாது, இப்போ ஒரு ஊசி போட்டா அவங்களுக்கு கொஞ்சம் சரியாயிரும்னு சொல்றாங்க. நோன்பு வச்சுட்டு ஊசி போடலாமா? நிறைய பேரு நோன்பு வச்சு ஊசி போட்டா நோன்பு முறிஞ்சிரும் சொல்லிட்டு அந்த காய்ச்சலோடயே இருக்கிறாங்க. ஆனா சரியத்து என்ன சொல்லுதுன்னா, மாத்திரை மருந்து டானிக்னு வாயு வழியா நீங்க எதையும் செய்யக்கூடாது, ஊசி போட்டால் நோன்பு முறியாது. ரொம்ப தெளிவா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆபத்தான சில கட்டங்கள் நேரிடுகிற சூழல்கள் ஏற்பட்டால் இந்த மாதிரி சமயத்துல மருத்துவர்கள் ஊசி போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னா தாராளமா என்ன பண்ணலாம், ஊசி போட்டுக்கலாம். அதனால என்ன வராது, நோன்பு முறியாது. இதுல ரொம்ப முக்கியமான சந்தேகங்கள்ல நாம வரக்கூடிய விஷயம், இந்த இன்சுலின் ஊசி போடுறது தினசரி சுகருக்கு வேண்டி அது போடுறாங்க. காலையில சகருக்கு போட்டுருவாங்க, நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் போடுவாங்க. இதுல
சஹர்ல போட மறந்துட்டாங்க. மறந்த நிலையில அவங்க ஒரு 10 மணிக்கு ஞாபகம் வருது. போடாட்டி சரியாகாது. அவங்களுக்கு ரொம்ப அவங்கள விழுக்காட்டிடும். இத்தனை பாயிண்ட் அது போடணும்னு சமாளிக்க முடியல. இப்போ நோன்பு வச்சிருக்காங்க. அந்த இன்சுலின் ஊசிய அந்த காலையில போட முடியாத நிலையில நோன்பு வச்சு காலையில ஒரு 10 மணி 11 மணிக்கு வேற வழி இல்லை, அது கையில போடுவாங்க, தொடையில போடுவாங்க. இந்த மாதிரி நிலையில அவங்களுக்கு அவங்களே போட்டுக்குவாங்க. இன்சுலின் ஊசி போட்டால் நோன்பு முடிஞ்சிருமா அப்படிங்கிற நிலைக்கு பத்துவா என்ன கொடுக்குறாங்கன்னா, இன்சுலின் ஊசி போட்டாலும் நோன்பு முடியாது. அதனால இந்த மாதிரி உண்டான சர்க்கரை நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து விட்டால் அவங்க என்ன பண்ணிக்கலாம், இன்சுலின் போட்டுக்கலாம். அது ஊசி அப்படிங்கிற அடிப்படையில் இதுக்கு ஒரு பெரிய அனுமதி நம்ம மார்க்கத்திலே பத்துவாவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, டாக்டர்கிட்ட போனா இன்னைக்கு சாதாரணமா சில ஆபரேஷன்கள், கண்ணுக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷத்துல அப்படி பண்ணி விட்டுருவாங்க, ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடுறாங்க. நோம்புல கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணலாமா அப்படின்னா இது ஒரு கேள்வி. அதுக்கும் கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சொட்டு மருந்து தான் விடுவாங்க. கண்ணுக்கு சொட்டு மருந்து விடலாமா? நம்ம நோம்புக்கு 4 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டோம், 10 நாள் கண்ணுக்கு சொட்டு மருந்து விடுங்க, 15 நாளைக்கு விடுங்கன்னு சொல்றாங்க. நம்ம டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் கண்ணுக்கு சொட்டு மருந்து விடணும். இப்போ இந்த மாதிரி உண்டான விஷயத்திற்கு கண்ணுக்கு சொட்டு மருந்து விடுகிறோம், இதனால நோம்பு முடியுமா? கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணினாலும் நோம்பு முடியாது, அதுக்கு வேண்டி கண்ணுல சொட்டு மருந்து விட்டாலும் நோம்பு முடியாது. எப்ப நோம்பு முறியும்? ஒரு விஷயம், நமது பசியை தாகத்தை அடக்கக்கூடிய நிலைகளுக்கு உட்பட்டு ஒரு பொருள் நமது உடலுக்குள் போய்விட்டால் நோம்பு முறிஞ்சிடும். அதனால ரொம்ப குறிப்பா சொல்லுவாங்க, நீங்க ட்ரிப் இறக்குறது, குளுக்கோஸ் இந்த நரம்பு போட்டு அப்படி ட்ரிப் இறக்குறது இருக்குல்ல, அது மட்டும் செய்யக்கூடாது. அது செய்தா நோம்பு முறிந்துவிடும். அப்ப ரொம்ப தெளிவா இன்னைக்கு தேவையான என்ன உண்டோ அவைகளுக்கெல்லாம் ஃபத்துவாக்கள் நமக்கு தெளிவாக நோன்பு காலத்திற்கு தேவையான விஷயங்களை தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுல ஆண்கள் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் நோன்பு வச்சுட்டு பகல்ல தூங்கிட்டு இருக்கும்போது நம்மை அறியாமல் ஸ்கலிதம் ஏற்பட்டு குளிப்பு கடமையாயிடுச்சு. நம்ம அடடா இப்படி நோன்பு வச்சு படுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப நோன்பு முடிஞ்சிருமா வந்து இப்பவும் கேட்கிறாங்க, அஜிரத் இப்படி ஆயிடுச்சு நோன்பு முடிஞ்சிருமா அஜிரத்? தூக்கத்துல இப்படி ஆகி குளிப்பு கடமையானால் நோன்பு முறியவே முடியாது. நம்ம பாட்டுக்கு போய் குளிச்சுட்டு அவ்வளவுதான், 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு நம்ம சுத்தமாயிடலாம், வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சஹர்ல எந்திரிக்கிறோம், 5:27க்கு சஹர் முடிவு. நம்ம திடீர்னு முழிக்கிறோம், முழிச்சு பார்த்தா 5:25 ஆயிடுச்சு. 5:25க்கு முழிச்சு பார்த்தா குளிப்பு கடமையாயிருக்கு. சச்சோ இந்த மாதிரி இருக்க, ஸ்கலிதம் ஆயிடுச்சு, நீ 2 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப 2 நிமிஷத்துல போய் குளிச்சுட்டு வந்து என்ன பண்ண முடியாது, நாம சஹர் செய்ய முடியாது. 2 நிமிஷத்துல என்ன பண்றது? இது யோசிக்கும் போது 1 நிமிஷம் போய் அப்புறம் 1 நிமிஷம் தான் இருக்கு, என்ன தடுமாறும். ஆனா இஸ்லாம் ரொம்ப கொடுமையான மார்க்கமெல்லாம் இல்லைங்க, இயற்கையான மார்க்கம். என்ன பண்ணுங்க, போங்க நீங்க சிறுநீர் கழித்து கழுவுவதை போல கழுகிட்டு வந்து பொது செஞ்சுட்டு நீங்க அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷமா நீங்க என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டுருங்க, அவ்வளவுதான். கலிதம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு வேண்டி சஹர் செய்யாமல் நீங்க இருக்கணுங்கிறது இல்லை. நீங்க சஹர் செய்து கொள்ளலாம், சாப்பிடலாம். சாப்பிட்டது பிறகு நீங்கள் குளித்து விட்டு அப்புறம் ஃபஜ்ர் தொழுகைக்கு நம்ம தயாராகி வந்தோம்.
குளிக்காமல் ஃபஜ்ர் தொழுகைக்கு வர முடியாது, வரக்கூடாது. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவா நார்மலா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. நோன்புக்கு 10 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. சில இடத்துல பார்த்தா நோன்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், சனி ஞாயிறு. இந்த சனி ஞாயிறுல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் ரொம்ப எப்படி இருப்பான், பயங்கரமான ஆர்வத்தில் இருப்பான். சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை என்ன வந்துடும், அடடா இப்ப என்ன பண்றது, அப்ப நோன்பு வந்தாச்சு. இதுக்குன்னு சில இடத்துல என்ன சொல்லி வச்சிருவாங்கன்னா, இங்க வேற புதுசா கல்யாணம் முடிச்சவங்க என்ன பண்ண வேண்டாம், நோன்பு வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சில பொம்பளைங்க அங்க செக் வச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. இவர்கள் பகலில் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், இரவிலே அவர்கள் வீடு கூடி கொள்ளலாம். புதுமண தம்பதிகள் மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நோன்பு திறந்ததிலிருந்து சகுறு செய்கிற வரைக்கும் அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு கொள்ளலாம். அவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் குளித்துவிட்டு அவர்கள் சகுறு செய்து நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பு வைத்துவிட்டு கட்டாயமாக 3 விஷயங்கள் இருக்கக்கூடாது. அம்தன் வேண்டுமென்றே சாப்பிடுவது, வேண்டுமென்றே பருகுவது, வேண்டுமென்றே தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது. இது 3மே என்ன பண்ணிடணும், நோன்பு முடிச்சிடும். அப்போ நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி இருக்கு. யாருக்காவது இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா ஒரு 5 நிமிஷம் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு தெளிவுபடுத்தலாம். இருக்கா? நோம்புல எங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கு. பால்குடி அதாவது 2 வருடம் வரை நீங்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய, குரான் சொல்லக்கூடிய விஷயம். இப்ப பால்குடி தாய்மார்கள் அப்படிங்கிறவங்க வந்து, அதான் நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அந்த ஆரம்ப கட்டம் இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் ஆரம்ப கட்டம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் இந்த கண்டிப்பா இந்த பெண்கள் வந்து நோன்பு வைக்காம இருக்கிறதுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அந்த பெண்கள் நோன்பு வைப்பது அவர்களுடைய இஃப்தியார்னா விருப்பம். அவர்கள் நோன்பு வச்சாலும் கூடும், நோன்பு வைக்காமல் இருப்பதற்கும் அவர்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டது. வேற அதாவது 5:27க்கு சஹரு முடிவு. இந்த சஹரு முடிவு அப்படிங்கிற பொதுவாகவே தொழுகையினுடைய நோன்பினுடைய வக்துகள் அப்படிங்கிறது அவ்வல் வக்து, ஆசிர் வக்து அப்படின்னு முதல் ஒரு பகுதி, இரண்டாவது ஒரு பகுதின்னு எல்லாத்துலையும் சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க பார்க்கும்போது அசர் தொழுகை வந்து ஷாஃபி மதுஹப்ல 4:20க்கு வந்துடும், இது அவ்வல் வக்து. நம்ம ஹனஃபி மதுஹப்ல 5 மணி 5:10க்கு வரும், இது ஆசிரத் வக்து. இதே மாதிரி தான் ஃபஜ்ருனுடைய பாங்கு ஷாஃபியில முன்னாடி சொல்லுவாங்க, நம்ம ஒரு 15 நிமிஷம் தள்ளி சொல்லுவோம். வக்தும் அப்படி இருக்கும். இது என்னன்னா ஹதீஸ்ல அவ்வல் வக்து ஆசிர் வக்து அப்படின்னு இந்த வக்துகள் என்னாக்கப்பட்டிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால நோன்புனுடைய இந்த விஷயத்திலும் பாங்கு சொல்ற வரைக்கும், ஏன்னா அந்த வக்து வந்து சஹர்னுடைய ஆசிர் வக்துங்கிறது பாங்கு சொல்ற வரைக்கும் இருக்குது அப்படின்னு இருக்கிறதுனால ஷாஃபி மதுஹபினுடைய தெளிவான சட்டப்படி அந்த பாங்கு சொல்ற வரைக்கும் அவங்க சாப்பிடுவாங்க. ஹனஃபி மதுஹபில நமக்கு அவ்வல் வக்துங்கிற அந்த 25 27 அந்த 27ஓட முடிச்சுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரெண்டுமே சரிதான். வேற ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை தெரியும். பிறந்ததுல இருந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம தொழுதுட்டு இருக்கோம். தொழுகை அப்படிங்கிறது சொர்க்கத்தின் திறவுகோல். அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நாம ரொம்ப கவனமா சொல்லணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறது எப்படி தவறாக சொல்லக்கூடாதோ, அதே மாதிரி தொழுகையில நாம சொல்லுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் தவறாகவே சொல்லக்கூடாது.
நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு வக்து கூட, ஒரு நேர தொழுகையை கூட விடாத ஒரு சகோதரர் ஜமாத்தோட தான் தொழுகுவார். அந்த சகோதரர் ஒரு நாள், அது இந்த ஊர்ல, ஒரு வெளியூர்ல ரொம்ப பழக்கமான சகோதரர், ரொம்ப பேணுதலா இருப்பார். அவரு பக்கத்துல ஒரு நாள் நின்று நாம தொழுக வேண்டிய ஒரு நிலை, மக்மூமா பின்னாடி நின்று அவர் நம்மளும் நின்று தொழுகிறோம். தொழுகும் போது அந்த சகோதரர் சஜிதாவில் போனதுமே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வே சொல்றாரு. டக்குன்னு நம்ம தொழுகையில நமக்கு திடீர்னு ஒரு இதாயிடுச்சு. சத்தமா சொல்றாரு கொஞ்சம். 2வது சஜிதாவிலையும் அதையே சொல்றாரு. இப்படி 4 ரக்காத்துலையுமே இவர் சஜிதாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு. ஆனா அவரு ரொம்ப பேணுதலான தொழுகை அது. அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா போச்சு. அவரை கூப்பிட்டு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு பிறகுதான் நிறைய மக்கள் இந்த தொழுகை சார்ந்த விஷயத்துல ரொம்ப ஒரு 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 தெளிவற்ற நிலைகளிலேயே கடந்து செல்கிற நிலையை பார்த்தோம். அதனால தொழுகையாளிகள் ரொம்ப தொழுகையில ஓத வேண்டிய விஷயங்களை ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்திக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா ருக்குல சுஜூதுல ஓதுகிற அந்த தஸ்பீஹ். இன்னைக்கும் நிறைய பேரு ருக்குல ஓதுறது, ருக்குல பொதுவா ஒற்றைப்படையாக 3 தடவை ஓதணும், அல்லது 5 தடவை ஓதணும், 7 தடவை ஓதிக்கலாம், 11 தடவை வரை ஒற்றைப்படையாக ஓதிக்கொள்ளலாம். அது ருக்குவிலையும் சரி, சஜிதாவிலையும் சரி. ருக்குவில் ஓதுகிற அந்த தஸ்பீஹ் சுபஹான ரப்பியல் அலீம். ஆனா நிறைய பேரு சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பில் அலீம் இப்படி சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடாது. ஒரு தெளிவு பெற்றுக்கணும். எப்ப ருக்குவுல ஓதும் போதும் சுபஹான ரப்பியல், எப்படிங்க? ரப்பி எல், சுபஹான ரப்பியல் அலீம் இப்படிதான் சொல்லணும். சுபஹான ரப்பில் அலீம் சொல்லக்கூடாது. இது மிகவும் மேன்மையான அல்லாவை புகழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம். தூய்மைப்படுத்துகிறேன். இது ருக்குவுல. சுஜூதுல இதே மாதிரி சுபஹான ரப்பியல் அலா அப்படி சொல்லணும். சுபஹான ரப்பில் ஆலா அப்படி சொல்லவே கூடாது. சுபஹான ரப்பி எல், எப்படிங்க? சுபஹான ரப்பியல் அலா அப்படி சொல்லணும். அங்க ருக்குவுல அலீம், இதுல அலா. இதுல ரொம்ப முக்கியமா இந்த எல் அப்படிங்கிற இந்த வார்த்தையினோட இந்த ரெண்டும், சுபஹான ரப்பியல் அலீம், சஜிதாவுல சுபஹான ரப்பியல் அலா, இது ரொம்ப முக்கியமானது. இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்ததை மிகச்சரியாக செய்வதும், தெரியாதவர்களுக்கு நாம் தெரிந்ததை எடுத்து சொல்லி செறிப்படுத்தக்கூடிய நிலைகளிலும், இந்த ரமலானில் நாம் கேட்குகிற சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்களை வாழ்க்கையிலும் வணக்கங்களிலும் பரிபூர்ணத்துவம் பெறுவதற்கு அல்லாஹ் உயர்ந்த நசீபை தந்து நல்லருள் புரிவானாக. வாசல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه. السلام عليكم.